சாலை பாதுகாப்பு. அன்புள்ள நண்பர்களே, நான் உங்கள் தோழி ஜக்குருதி. எனது யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் சாலையில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க தேவையான முக்கியமான உதவி குறிப்புகளை பகிர்வோம். வாருங்கள் தொடங்குவோம். சாலை பாதுகாப்பு என்பது அனைவரின் பொறுப்பாகும். நமக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதில் நாம் ஒவ்வொருவரும் முக்கிய பங்கு வகிக்கிறோம். சில அத்தியாவசிய வழிகாட்டுதல்கள் இதோ. நீங்கள் பயணத்தை துவங்குவதற்கு முன் வாகனத்தை சரிபார்க்கவும். எந்த ஒரு வாகனத்தையும் ஓட்டுவதற்கு முன் அந்த வாகனம் நல்ல நிலையில் இருக்கிறதா என சரிபார்க்கவும். பிரேக்குகள் சரியாக வேலை செய்கிறதா, டயர்களில் காற்றழுத்தம் சரியாக இருக்கிறதா மற்றும் ஹெட்லைட்டுகள், இண்டிகேட்டர்கள் செயல்படுகிறதா என சரிபார்க்கவும். தலையில் பலத்த காயங்கள் ஏற்படாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள எப்போதும் ISI சான்றளிக்கப்பட்ட ஹெல்மெட்டை பயன்படுத்தவும் மற்றும் அதன் ஸ்டேப்புகளை சரியாக இணைக்கவும். போக்குவரத்து சிக்னல்களை கடைபிடிக்கவும். சிவப்பு சிக்னலில் நிறுத்தவும் மற்றும் பச்சை சிக்னல் விழும் வரை பொறுமையாக காத்திருந்து பிறகு நகரவும். பெரிய வாகனங்கள் அருகில் இருக்கும்போது கவனமாக இருக்கவும். பெரிய ட்ரக்குகள் மற்றும் பேருந்துகளை முந்தி செல்வதை தவிர்க்கவும். குறிப்பாக நெரிசலான அல்லது குறுகிய பாதைகளில் அவை பாதுகாப்பாக கடந்து செல்ல ஒதுங்கி இடம் கொடுக்கவும். வாகனத்தில் செல்லும் போது உங்கள் ஓட்டுநர் உரிமம் உட்பட தேவையான அனைத்து ஆவணங்களையும் உடன் எடுத்து செல்லவும். அது சட்டப்படி தேவை. மேலும் விபத்து ஏற்பட்டால் ஓட்டுநர் உரிமம் இருப்பது நீங்கள் மோட்டார் இன்சூரன்ஸ் பாலிசிகளின் கீழ் காப்பீடு பெறுவதை உறுதி செய்யும். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது சட்டவிரோதமானது மற்றும் பெரும் அபராதம் விதிக்கப்படலாம். இடது அல்லது வலதுபுறம் திரும்பும் போது சாலையில் செல்லும் மற்ற பயணிகள் மற்றும் ஓட்டுநர்களை எச்சரிக்க இண்டிகேட்டர் போடுவது அல்லது கையால் சிக்னல் செய்வது முக்கியம். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். மது அல்லது போதைப் பொருளின் ஆதிக்கத்தில் ஒருபோதும் வாகனம் ஓட்ட வேண்டாம். அது முடிவெடுக்கும் திறனை பாதிக்கும், மேலும் விபத்து ஏற்பட்டு ஆபத்தை அதிகரிக்கும். வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்கள் அல்லது ஹெட்போன்களை பயன்படுத்த வேண்டாம். கவன சிதறல்கள் உங்கள் கவனத்தை சாலையில் இருந்து திசை திருப்பி விபத்துகளுக்கு வழிவகுக்கலாம். விபத்து ஏற்பட்டால் உடனடியாக ஆம்புலன்ஸை அழைப்பதன் மூலம் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுக்கவும். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் அறிக்கையின்படி இந்தியாவில் 2022ஆம் ஆண்டில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. இது முந்தைய ஆண்டு தரவுடன் ஒப்பிடும்போது விபத்துகள் 11.94 விழுக்காடு, உயிரிழப்புகள் 9.4 விழுக்காடு மற்றும் காயங்களில் 15.3 விழுக்காடு அதிகரிப்பதை குறிக்கிறது. அதிவேகம், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல், ஹெல்மெட் பயன்படுத்தாமல் வாகனம் ஓட்டுதல், போக்குவரத்து விதிகளை பின்பற்றாதது போன்றவை இந்த விபத்துகளுக்கு முக்கிய காரணங்கள் ஆகும். பொறுப்பாக இருக்கவும், பாதுகாப்பாக இருக்கவும்.